26ஆம் தேதி போய் பார்த்தவர். அப்போது என்னை உட்கார சொன்னார். அவர் ரூமில் இருந்தார். உட்கார சொன்னார். அவர் எப்படி உட்கார்ந்துருந்தார், ஜம்முன்னு உட்கார்ந்தார். ராஜா மாதிரி இருந்தார். கடவுளுடைய உள்ளம் அவர் அவர் முகத்தில் தேஜஸ் உண்டு. உட்கார்ந்துருந்தார். சொன்னார், என்னை கேட்டார், உன் பேர் என்னன்னு கேட்டார். அவர் நான் என் பேர் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஏன் கவலைப்படுகிறாய், என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் சுவாமிகள் நான் பைலட்டாக பறக்கணும்னு பார்த்தேன், பறக்க முடியலை, வேலை அந்த வேலை எனக்கு கிட்டலை, அதனால தான் கொஞ்சம். அவர் பெரிய சுவாமிகள் இல்லையா, சுவாமி சிவானந்தா பெரிய சுவாமிகள், படித்தவர், உயர்ந்தவர், குரு. அவர் என்ன பண்ணார், கீதையை ஓப்பன் பண்ணார், பகவத்கீதையை ஓப்பன் பண்ணார். பகவத்கீதை தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? பகவத்கீதையை ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணி 11th சாப்டர் 11வது சாப்டரை ஓப்பன் பண்ணி, அவ்வளோ பெரிய சுவாமிகள் குரு அதை ஓப்பன் பண்ணி எனக்கு படிக்கிறார். அது விஸ்வரூபம், அதாவது லார்ட் கிருஷ்ணா விஸ்வரூபம் எடுக்கிறார். அது அர்ஜுனாவுக்கு எப்போதுமே ஒரு சந்தேகம், என்ன வாருக்கு போகணுமா, குருச்சேத்ராவுக்கு வாருக்கு போகணுமா, போக வேண்டாமா என்ற ஒரு சந்தேக நிலைமை. அப்போ நம்ம லார்ட் கிருஷ்ணா ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் உதயமாகிறது போல் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு உருவத்தை காமிக்கிறார் லார்ட் கிருஷ்ணா. உருவத்தை காமிக்கிறார். அந்த உருவத்தில் காமிச்சிட்டு அவர் லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி. அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இடும்பைக்கு பெரிய மனிதர்கள், உறுதியானவர்கள், வாழ்க்கையில் வெற்றியடைபவர்கள் எல்லோரும் துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பார். இவர் சொல்றாரு, அந்த லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி. அதாவது டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சின்னா இடும்பைக்கு இடும்பை கொடு. இடும்பை உன்னுடைய மாஸ்டர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு படிச்சு காமிக்கிறார். அவ்வளவு பெரிய மனிதர், அவ்வளவு பெரிய குரு சொல்றார், நீ துன்பத்தை கண்டு ஓடாதே, துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு சொன்னார். புரியுதா? அந்த எனக்கு அப்புறம் 12 புக் கொடுத்தார் படிக்க தமிழ்ல. அந்த நிகழ்ச்சி, அந்த பெரிய நிகழ்ச்சி, துன்பத்திற்கு துன்பம் கொடு என்ற கருத்துள்ள நிகழ்ச்சி வாழ்க்கையில் எனக்கு அஸ்திவாரமாக மாறியது. என் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக மாறியது. இன்று வாட்டவர் நிலைமையில் நான் இருக்கிறது காரணம், அன்று நான் ரிஷிகேஷில் கிடைத்த எனக்கு ஒரு பெரிய அறிவுரை, அறவுரை, அப்புறம் சுவாமி சிவானந்தார் கிடைத்ததனால் அந்த கருத்தை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கையில் முன்னேறுங்கள். எப்பொழுதுமே இடுக்கண் வரும்போது பயப்படக்கூடாது. துன்பம் வரும்போது பயப்படக்கூடாது. துன்பத்திற்கு துன்பம் கொடுங்கள். அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலம் நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். நீங்கள் எல்லோரும் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். புரியுதா? ஓகே.